ஜிம் போறது, டயட் ஸ்டார்ட் பண்றது, புக் படிக்கிறது, இந்த மாதிரி குட் ஹேபிட்ஸை பில்ட் பண்ணணும்னு எல்லாருக்குமே ஆசை. ஆனா நீங்க பண்ற ஒரு மிஸ்டேக்னால தான் இந்த ஆசை கடைசி வரை ஆசையாவே போயிடுது. 2020 லாக்டவுன், நான்லாம் மூவிஸ் அண்ட் சீரிஸ் பார்த்து அது எடுத்து போய் வீட்டில் யாராவது சீரியல் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களோட உட்காந்து சீரியல் பார்க்குற அளவுக்கு நான் சும்மா இருந்தேன். பட் அப்போ திடீர்னு ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு. பார்க்குறவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று ஆரம்பிச்சிட்டு இருந்தா, சரி நம்மளும் சும்மா தான் இருக்கோம், கழுத ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு ஆரம்பிச்ச முதல் நாள் 25 போஸ்ட் போட்டேன். ரெண்டாவது நாள் 25 அப்படியே 10 ஆச்சு, 10 5 ஆச்சு. அண்ட் எவன் சொல்லி இன்ஸ்டாகிராம் பேஜை இழுத்து மூடிட்டேன். ஸோ நான் எப்படி இன்ஸ்டாகிராம் பேஜை ட்ரீட் பண்ணணும், அதே மாதிரி தான் பீப்புள் அவங்க புதுசாக ஆரம்பிக்கிற ஹேபிட்டை ட்ரீட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜிம் போக ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, ஜிம் போன முதல் நாளே அவங்க ஃபேவரட் ஃபுட் பிரியாணி, ஐஸ்கிரீம் இது எல்லாத்துக்கும் டைவர்ஸ் பண்ணிட்டு சேலத்தை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நேற்று வரைக்கும் சும்மா போட்டிருந்தவங்க இன்னைக்கு திடீர்னு அர்னால்டு போட்டு அதே ஒர்க் அவுட் தான் நான் போடுவேன் அப்படின்னு போடுவாங்க. இந்த மாதிரி எடுத்தோன்னே ஓவரா எக்ஸைட் பண்றதுனால தான் உங்க ஹேபிட்ஸும் இன்ஸ்டாகிராம் பேஜ் மாதிரியே படுத்துருது. ஸோ நீங்க புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்மால். உங்க டே டு டே லைஃப் அஃபெக்ட் பண்ணாம உங்களால சஸ்டைனபிளா எவ்வளவு பண்ண முடியுமோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிச்சு குவிட் பண்றதே வேலையா வச்சிருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.